கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. இன்றைக்கி மே 1 உழைப்பாளர்கள் தினம். இன்றைக்கு காரைக்காலில் ஒரு பெண்கள் மதரசா ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்கள் மதரசா ஆரம்பிக்கும் போது பப்ளிக் மீட்டிங் மகரிபிலேருந்து நடக்குது. அப்போ பப்ளிக் மீட்டிங் நடத்துகிறது யார்? அந்த மதரசாவை ஆரம்பம் செய்கிறவங்க, அந்த உஸ்தாது, ஜமாத் உலமாவுடைய இமாமு, அவங்க தான் பிரின்ஸ்பாலாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பெண்களுக்கு மார்க்க கல்வி கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு மதரசா ஆரம்பிக்கப்படுது. அதுக்கு ஒரு ஆரம்ப விழா பப்ளிக் மீட்டிங் போடுறாங்க. நிறையா ஆலிம் பெருமக்கள்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. தலபிலிமி ஃபலீரத்தன் அதா குலி முஸ்லிம் முஸ்லிமத்தின், ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கட்டாய கடமை கல்வி. கல்வி கட்டாய கடமைன்னு யார் சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு ஏற்ப ஒரு பெண்கள் மதரசா ஆரம்பம் ஆகுது. அப்போ மீட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. மீட்டிங்கில் தலைவர் யாருன்னா செயலாளர் யார்? நண்பர் தான், செல்லவாப்பா. அவர் பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்கிறாரு? தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். யார் கோவப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த ஆதங்கத்தை நான் சொல்லி ஆகணும்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை பல பேரால் கொண்டு நம்ம ஆரம்பம் செய்கிறோம். பாருங்கள், ஆடியன்ஸ் இல்லை, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆடியன்ஸு இல்லை, பார்வையாளர் இல்லை, மீட்டிங்கை பார்க்கக்கூடிய மக்கள் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்காங்க, ரொம்ப சொற்பம். இது ரொம்ப மன வேதனையை கொடுக்குது. நீங்கள் கோபப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறார். அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஏறத்தாழ மீட்டிங் 1.5 hour முடிஞ்சு மீட்டிங் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே ஃபரி அவர் மெய்திம்பள்ளியினுடைய முத்தவழி மேலே விட்டு இறங்கி என்னப்பா சொல்கிறாரு? பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய நல்ல காரியத்துக்கு ஆதரவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆதரவே இல்லை, எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு சொல்லி அவர் மனவேதனையை பண்ணி அவரும் சொன்னார். அப்போ இதையெல்லாம் பார்த்தோன்னு நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யார் காரணம்? வாட் இஸ் த ரீசன்? இதனுடைய ரீசன் நம்ம தெரியணும்ல. அப்போ தெரிஞ்சால் தானே நல்லது. நாம் உண்மையை ஒத்துக்கணும். இப்படி மக்கள்கிட்ட ஆதரவு இல்லை, பொதுமக்கள்கிட்ட ஆதரவு இல்லை, அந்த மக்கள் மார்க்க பணியில் வரல அப்படின்னா என்ன காரணம்? அதுக்கு யார் பொறுப்புதாரு அப்படின்னு நாம் தான் பொறுப்புதாரி. மக்களை நாம் பிரிச்சிட்டோம். மக்களை, இந்த சமுதாயத்தை பல பிரிவினையாக பிரிச்சிட்டோம். இதுக்கு யார் பொறுப்பு? மார்க்கம் தெரிஞ்ச நாம், ஆலிம் பெருமக்களாகிய நாம், சமுதாய தலைவர்களாக நாம், பள்ளிவாசம் முத்தவழியாக நாம், செயலாளர், பொருளாளர், தலைவர், சமுதாய காவலர்லாம் சொல்கிறோம் பாருங்கள், நம்ம தான் காரணம். இந்த சமுதாயத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் நம்ம தான். சிதைச்சிட்டோம், சமுதாயத்தை சிதைச்சிட்டோம். அல்லாட்ட போய் ஒவ்வொருத்தவங்களும் இந்த பொறுப்புக்கு பதில் சொல்லி ஆகும். பொறுப்பாளி மிக கடுமையான பனிஷ்மெண்ட்டு உண்டு. ஒவ்வொரு பொறுப்பு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பொறுப்பாளி. அப்போ இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் தலைவர், யாரெல்லாம் மார்க்க அறிஞர் சொல்லலாம், அவங்களாம் பொறுப்புதாரி. இந்த பொறுப்புதாரிக்கு அதிகமான பொறுப்பு இருக்குது, பதில் சொல்லி ஆகணும். அப்போ செய்கிற குத்தமெல்லாம் நம்மளை நாம் நம்ம நிந்திக்கிட்டோம்னா என்ன அர்த்தம்? நாமளே நோவடிச்சுக்கிறோம், நம்மளே நாம் நிந்திக்கிறோம். இதுதான் காரணம். அப்போ இதுக்கு என்ன தீர்வு? எல்லாரும் ஒரு கருத்துக்கு வர வைங்க, சத்தியத்தின் பக்கம் அலைங்க. அது சத்தியம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், இன்னல் மூமின இக்குவா, ஒவ்வொரு ஈமான்தாரிகளும் அல்லாஹ்வை நம்பியவரும் அனைவருமே சகோதரர்களுங்கிறான். அப்போ சகோதரருக்குள்ளே ஏன் பிரிவினை? சகோதரருக்குள்ளே ஏங்க பிரிவினை? அது சொல்லுங்கள். எப்படி பிரிஞ்சுங்க? எந்த காரணத்துக்காக பிரிஞ்சுங்க? ஏன் பிரிஞ்சுங்க? அப்போ மூமினுக்குள்ளே சகோதரருக்குள்ளே பிரியக்கூடாது. 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடு ஆரோக்கியத்துக்கு இருக்கணும், வளர்ச்சிக்கு இருக்கணுமே தவிர வன்மத்தை கொண்டு பிரிவினை கூடாது. அவன் வன்மம் பேசுகிறான், இவன் வன்மம் பேசுகிறாங்கிறம நம்மகிட்ட தாங்க இப்போ வன்மம் இருக்குது. கோவப்பட வேண்டிய விஷயத்து கோவப்படணும். ஆனால் இந்த இடத்துல நாம் என்ன, நம்ம வன்மதாரி ஆகிட்டோம்.
இந்த சமுதாயத்தை வந்து கொஞ்சம் குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. சமுதாயத்தை நீ குறை சொல்லியே கூடாது, குறையே சொல்லக்கூடாது. அப்போ சமுதாயத்தினுடைய குறை, இந்த பலவீனம் என்னன்னா நாம தான். அல்லாஹ் சொல்றான், பலம் கொன்ற சமுதாயம் நீங்கள் பிரிஞ்சால் பலவீனமாகிடுங்க. இன்றைக்கி பலவீனமாக தான் இருக்கும். உண்மையா பொய்யா? உண்மைதான். அந்த தலைவர் 5000 பேரை வச்சுக்கிறார், இந்த தலைவர் 2000 பேரை வச்சுக்கிறார், இந்த தலைவர் 200 பேரை வச்சுக்கிறாரு, அந்த மர்க்கஸில் 100 பேர் இருக்கான், இந்த மர்க்கஸில் 1000 பேர் இருக்கான். சொல்லுங்கள். தெருவுக்கு தெரு பள்ளி, தெருவுக்கு தெரு மர்க்கஸு. என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? குரானை தானே சொல்லிக் கொடுக்குறீங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி தான் சொல்லிக் கொடுக்குறீங்க. அப்போ ஏன் பிரிவினை? சொல்லுங்கள். நீங்கள் குரானை வச்சு தான் படிக்கிறீங்க, குரானை கற்றுக்கிட்டீங்க, அதை சொல்லிக் கொடுக்குறீங்க. அப்போ சொல்லிக் கொடுக்குற உங்கள்கிட்ட பிரிவினை இருக்கும் போது நம்ம ஏன் மக்களை பற்றி குறை சொல்லணும்? சமுதாயத்தை ஏன் குறை சொல்லணும்? ஒரே மர்க்கஸாகுங்க. ஏன் வரமாட்டாங்களா? வருவாங்க. வரவிடாமல் நாம் ஆக்குறோம். நம்ம மர்க்கஸுக்கு நமக்கு, நம்ம பள்ளி நமக்கு, அந்த பள்ளி அவனுக்கு. அப்படிங்கும்போது என்னங்க இது? பள்ளியை பிரிக்கிறோம், மர்க்கஸை பிரிக்கிறோம், எல்லாத்தையும் பிரிக்கிறோம். பிரிச்சுக்கிட்டு நம்மளை நிந்திக்கிறோம். நம்மகிட்ட உள்ள மக்கள் தானே நம்மகிட்ட வருவாங்க. அப்போ நம்மளுடைய சக்தி நம்மகிட்ட போயிடுச்சு. அது காரணம் நாம தான். இதை நாம் உணர்ந்துக்கணும். அல்லாஹ் குரானில் சொல்கிறான், இந்த சத்திய வார்த்தையை நீங்கள் உணர மாட்டீங்களா? 54வது வசனம், ஒரே வசனம் தான், அத்தியாயம் தான். 54வது அத்தியாயத்தில் 17வது வசனம், 22வது வசனம், 32வது வசனம், 40வது வசனம், ஒரே அத்தியாயங்க. 54வது அத்தியாயத்தில் 17, 22, 32, 40 சொல்கிறான்ல, இந்த குரானை நான் எளிதாகி வைத்திருக்கிறேன், நல் உணர்வு பெறுவோர் உண்டா? நல் உணர்வு பெறுவோர் உண்டாங்கிறான். இந்த குரானை நான் லேசாக்கி வச்சுக்கிறேன், இதில் நல் உணர்ச்சி, நல் உணர்வு பெறக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ, சகோதரத்தை பேணக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ, சத்தியத்தை உணரக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அப்படின்னு கேட்குறான். இருக்காங்களா? இந்த குரானை நான் லேசாக்கி வச்சுக்கிறேன், இதில் நல் உணர்வு பெறுவர்கள் இருக்கிறார்களா கேள்வி கேட்குறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அப்பலாய்த்தபுல் குரான், இந்த குரானை நீ சிந்திக்க வேண்டாமா? இந்த குரானை நீ ஆராய வேண்டாமாங்கிறான். படித்தவனை பார்த்து கேட்கலங்க, ஒட்டுமொத்த சமுதாயத்தை மக்களை பார்த்து கேட்குறான், எல்லா மக்களையும் பார்த்து கேட்குறான். ஒன்றா மனிதர்களே, ஒட்டுமொத்த மனிதர் சமுதாயத்தை கேட்கும்போது நமக்கு கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன் குரான் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நீங்கள் சொல்லிங்க பாருங்கள். குரான் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல உபதேசங்கிறான். இல்லா திக்குள்ளாலமின், இந்த குரான் அகில உலக மக்களுக்கும் ஒரு நல்ல உரையை கொடுக்குது, நல்ல உபதேசத்தை கொடுக்குறது. விரும்பிய ஏற்கலாம், விரும்பிய நிராகரிக்கலாங்கிறான். அப்போ இந்த குரானை படிச்சுட்டு இதுக்கு சொந்தக்காரன்னு சொல்ல உரிமை கொண்டாடுற நமக்கு இதில் உணர்ச்சி இல்லையா? நல்லுறவு பெற மாட்டீங்களா கேட்குறான். எவ்வளோ பெரிய விஷயம் கேட்குறான். அப்போ ஏன் அது நல்லுறவு நம்மகிட்ட இல்லை? ஏன் வேற்றுமை இருக்கிறீங்க? ஏன் வெற்றியாக இருக்கிறீங்க? அல்லாஹ் கேட்கலாம், நான் கேட்கல. மறுமையில் தடாகம் எல்லாம் நீ கேள்விப்பட்ட ஹதீஸ் தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்ல, எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தா நான் சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன், அவ்வளோதான். தடாகம், எல்லாருக்கும் தாகத்தினுடைய வேகத்தில் எல்லோரும் ஒடியாருவாங்க. அப்போ ஒடியாரும் போது மலக்குழு வந்து விரட்டுவாங்க, போ போ அந்த பக்கம் போ 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 அப்படிம்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஏன் உம்மத்திங்கிறாங்க. என்ன உம்மத்து? என்னுடைய சமுதாயம், ஏன் மக்கள், என்ன சமுதாயம், என்னுடைய தோழர்கள்ங்கிறான். வெளியே போங்க, எல்லாம் வெளியே போ. குரானை முதுகுக்கு பின்னால் போட்டான், குரானை முதுகுக்கு பின்னால் இவர்கள் போட்டார். வெளியே போ துரத்துறாங்க. இப்போ எவ்வளோ ரசூல் பாடுபட்டு இந்த சமுதாயத்தை கொண்டு வந்தாங்க பாருங்கள். வேற்றுமையில் இருந்த சமுதாயத்தை ஒரு பாயிண்டில் ஒன்றாக்கின சமுதாயம் அப்படியே நம்ம பிரிக்கிறோங்க. குரானை நல்லா புரிஞ்சுக்கிறோம், குரானை நல்லா தெரிஞ்சிருக்கிறோம், குரானை நல்லா படிக்கிறோம். ஹதீஸ் புக்கு இல்லை, பள்ளிவாசல் இல்லை, அவ்வளோ புத்தகம் இருக்குது. புகாரி இருக்குது, முஸ்லீம் இருக்குது, திருமதிக்கு, நசை இருக்குது, இப்னு மாஜா இருக்குது, எல்லாத்தையும் படிக்கணும். எல்லாத்தையும் படித்தாலும் அந்த புக்கெல்லாம் பிரிஞ்சு வைக்கிறோம், நம்மளும் பிரிஞ்சு இருக்கணும். அதான் காரணம். 2 பாயிண்ட்டுங்க. ஒன்று, இன்னமுல் மூயக்குவா, அனைவரும் மூமினான அனைவரும் சகோதரர்களே. அந்த வசனத்தில் நம்ம நிற்கிறோமா? சொல்லுங்கள், நாம் நிற்கிறோமா?
படித்த நாம படிக்காத நாம அந்த சமுதாயம் அந்த இடத்துல நிற்கிதா? எல்லாரும் ஈமா கொண்டவங்க, அல்லாஹ் மேலே ஈமா கொண்டவங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மேலே ஈமா கொண்டவங்க, இந்த குர்ஆன் மேலே ஈமான் கொண்டவங்க. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்து வ குதுபி வ ரசூலி வல் உம்மில் ஆகிரி, மறுமை நாள் மீது ஈமான் கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள் நாம் சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வசனத்தை நாம் நிற்கிறோமா? அப்போயே நீ ஆதங்கப்படுற. நின்னா ஆதங்கம் வர, சந்தோஷம் வரும். நீ நிற்கல ஆதங்கப்படுற, அவ்வளோதான். நீ எப்படி ஆதங்கப்படுறியோ அதே மாதிரி ஆதங்கத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். இன்னல் மூமினை குவா, சகோதரர்கள், மூமின் அனைவரும் சகோதரர்கள். பிரிஞ்சு போயிட்டீங்களே, உங்களை வீணாக்கிட்டீங்களே, உங்களை பலகீனமாகிட்டீங்களேன்னு அல்லாஹ் ஆதங்கப்படுறான். இப்போ நம்ம எப்படி ஆதங்கப்படுறோம் அதே மாதிரி அல்லாஹ்வும் ஆதங்கப்படுறான். ஒன்று குர்ஆன் வசனத்தில் இன்னல் மூமினை குவா, இந்த வசனத்தில் நம்ம நிற்கிறோமா? சிந்திச்சு பாருங்கள், ஆராயுங்க. ரெண்டாவது, இந்த உம்மத்திங்கிறாங்க பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்து, இந்த இடத்துல நாம் நிற்கிறோமா? சொல்லுங்கள். ஒன்றும் ஹதீஸ்லையும் இல்லை, குர்ஆன்லேயும் இல்லை. ஆனால் குர்ஆனை நல்லா படித்த நாம், ஹதீஸை நாம் படித்த நாம் பிரிந்து கிடப்பதற்கு காரணம் என்ன? வன்மம் தான், வெறி. அவர்களுக்கு ஞானம் வந்த பிறகு, அவர்கள் இந்த மார்க்கத்தை அறிந்த பிறகு, அவர்கள் இந்த ரசூலுடைய வார்த்தையை கேட்ட பிறகு, அல்லாஹ்வுடைய வசனத்தை காது கொடுத்து கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய போராமையின் காரணமாக பிரிந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். உன் போராமை தானே காரணம். இந்த பிரிவினைக்கு என்ன காரணம்? நான் சொல்ல, அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய உங்களுடைய வன்மம் தான் இதுக்கு காரணம். நீங்கள் பிரிந்திருப்பதுக்கு ஆதங்கப்பட்டு பிரயோஜனமே இல்லை. அப்போ ஆதங்கப்படக்கூடாதுன்னா இங்கே வாங்க, இன்னும் முழுமினுக்குவா, அதுக்கு வாங்க. அதே மாதிரி சகோதரத்துவம் வந்து ஹதீஸுக்கு வாங்க, அந்த விளக்கத்துக்கு. அல்லமல் குர்ஆனை நான் தான் கற்றுக் கொடுத்தேன். அல்லஹு பயான், அதனுடைய தெளிவுரையை நான் தான் கற்றுக் கொடுத்தேன். அப்போ உஸ்வத்து ஹஸனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறானே, அந்த முன்மாதிரி உங்கள்கிட்ட இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குங்கிறீங்க, ஆனால் அல்லாஹ் இல்லைங்கிறான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி எங்களிடம் இருக்குது, நாங்கள் எடுத்துக்கொண்டோங்கிறீங்க. அல்லாஹ் சொல்கிறான் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறான். எப்படி சொல்கிறான்? 6வது அத்தியாயம் 159வது வசனம். 6வது அத்தியாயத்தில் 159வது வசனத்தை சொல்கிறான், யாரெல்லாம் இந்த சமுதாயத்தை பிரிக்கிறார்களோ, அவர் யாராக இருந்தாலும் சரி, படித்தவன் படிக்காதவன் யாராக இருந்தாலும் சரி, தலைவர், சமுதாய ஆலிம் பெருமக்கள், எப்படி இமாம்கள் என்ன இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்தை, இந்த தீனை யார் பிரிக்கிறார்களோ அவர்களோடு நபியே முகம்மதே உமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய அருள் அவர்கள் மீது உண்டாவதாக. அந்த அருளுக்கு பாத்தியம் உள்ள இறைவனால் தேர்ந்தெடுத்து நமக்கு ஒரு வழிகாட்டிய உஸ்வத்தன் ஹஸனாக உள்ள அந்த முஹம்மது நபிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அல்ல அடிக்கிறான், செவுள்ளார சொல்கிறான். எங்கள் வாப்பா கோவப்பட்டார்னா சொல்ல, நீ என் மவனையில் போடா அப்படிம்பார். இது பெரும்பாலும் எல்லா தாய் தப்பெல்லாம் சொல்லுதான். எல்லாருமே இந்த கடையில் ஒரு தப்பான போடப்பட கடையை விட்டு வெளியே போ. எந்த ஒரு இடத்துல ஒரு தலைவனோ ஒரு மேலே உள்ள அதிகாரிக்கும் கீழே உள்ள வெளியே போ, எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறான் பாருங்க. அதே வார்த்தை நல்லா அங்கே யூஸ் பண்ணுறான். முகம்மதே உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. சொல்லுங்கள். முகம்மது நபி நம்ம கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்மணிங்கிறீங்க, உயிரின்னு மேலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருங்கிறீங்க. இவ்வளோ சொல்கிற உங்கள்கிட்ட ஏன் இந்த ஒற்றுமை இல்லை? ஏன் ஒரு வார்த்தைக்கு வர மாட்டேங்கிறீங்க? இன்னமல் மூமிக்குவா, அப்போ மூமின் இல்லையா சொல்லுங்கள். நாங்கள் மூமின் இல்லைன்னுங்க, அப்போ சகோதரன் வராது. அப்போ மூமின்னா சகோதரன் வந்து தான் ஆகணும். அப்போ இந்த ஆயத்தில் நீங்கள் நிற்கிறீங்களா இல்லையா? இந்த ஆயத்தை மறுத்தீங்க என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக்குது. அல்லாஹ் உண்மையிலே அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுப்பவர்களை அல்லாஹ் விரும்பவில்லைங்கிறான். நான் விரும்பலை, அவங்க வேணாம், நான் விரும்பலை, நான் போங்கிறாங்க. எவ்வளோ பெரிய கடுமையான வார்த்தைகள் எல்லாம் நாம் இன்றைக்கி ஒரு சாட்சியாளர் இருக்கிறோங்க, ஒரு சாட்சியாளர் இருக்கிறோம். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும் போது, நபியே
இந்த இந்த உம்முடைய சமுதாயம் இந்த குரானை முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டார்கள் அப்படிங்கிறான். இதெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த பிரிவினைக்கு தான் காரணம். இதுக்கு பல ரீசன்லாம் சொல்லுவீங்க. உங்கள் ரீசனத்துக்கு எங்கேயா விட்டு தள்ளுங்க, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அதுக்கு ஒரு ஐஸை கொண்டு வைப்பீங்க. அதெல்லாம் இங்கே இன்னல் மூமின் அக்குவம். 1000 வேற்றுமை 1000 கருத்து வேறுபாடு தான். கருத்து வேறுபாடு ஆரோக்கியத்துக்கு தான் இருக்கணும், அழிவுக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாக்கா மோமன் நபிக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க. நல்லா சுல்சராசங்க கஷ்டப்பட்டது ஆளுக்கு தாங்க வன்மம்னு அதிகம். அந்த அந்த ஆளை சுற்றி உள்ள மக்கள் தான் வன்மத்தில் அதிகமாக இருந்தாங்க. ரசூல்ஸாவை அடின்னு அடித்தான், செதுக்கலாம். அப்பேற்பட்ட நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அந்த இதை ஒத்துமையை வலுவை உண்டாக்குனாங்க. இன்றைக்கி அந்த வலுவை நாம் சிதைக்கிறோம். இதில் நம்ம சும்மா ஜால்ராலாம் பண்ண முடியாதுங்க. அந்த தலைவருக்கு எப்படி அவர் சொன்னார், எனக்கு வருத்தமாக இருக்குது, கோவப்பட்டாலும் பரவாயில்ல வெளிப்படுத்தினார்ல மீட்டிங்கில். அதே மாதிரி இறங்கி வரும்போது தலைவர் சொல்ல என்ன அப்படி இருக்குது சமுதாயம் அப்படிங்கிறார்ல. அப்போ அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தும்போது அல்லாவும் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறான். இப்படி பிரியுறீங்களே, இப்படி பிரிஞ்சிங்கன்னா நீங்களாம் பலகீனமாகிடுவீங்க, உங்கள்கிட்ட இது இல்லை, சத்து இல்லை அப்படிங்கிறான்ல. அப்போது அல்லாவுடைய வார்த்தையில் நில்லுங்க, அல்லாவுடைய தூதர் வழிகாட்டில் நில்லுங்க. பெருமானாச்சலாச்சரத்தை விரட்டினவங்க எத்தனை பேருங்க சேர்ந்தாங்களா இல்லையா? 1000 கருத்து வேறுபாடு இருந்திருப்பாங்க. சுல்லாவை பிடிக்கலன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, முகத்துலேயே முழிக்க முடியாதவங்க எல்லாம் வந்தாங்களா இல்லையா? எப்படி வந்தாங்க? ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாங்க, குரோதத்தில் இருந்தாங்க, விரோதத்தில் இருந்தாங்க. கடைசியில் அல்லாவுடைய ரசூல்கிட்ட சேர்ந்தாங்களா இல்லையா? அவங்க சேரும் போது நமக்கு சேர முடியாதா? நமக்கு சேர முடியாதா கேட்டால் குரான் ஒன்றுங்கிறீங்க, அல்லாஹ் ஒன்றுங்கிறீங்க, அல்லாவுடைய கடைசி தூதர் ஒன்றுங்கிறீங்க. அப்போ நான் மட்டும் 9 10 20 சொல்லுங்கள் கேட்டால் இது இன்னொரு ஐசி சேர்ப்பீங்க. அல்லாவுடைய ரசூல் சொன்னால் 72 சமுதாயமாக பிரிவுங்கன்ட்டு. இப்படி வர பிரிவினைக்கு ஒரு வியாக்கியானம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் அல்லாவுடைய வார்த்தைக்கு அழகானது இல்லை. நம்ம 1000 கருத்து வேறுபாடில் இருக்கலாம், அந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது ஐக்கியத்துக்கு தான் வரணும், அது ஆரோக்கியத்துக்கு தான் வரணுமே தவிர அடிச்சுக்கிட்டு பிரிவினைக்கு வரவே கூடாது. இது நான் சொல்ல, அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க, அல்லாவும் சொல்கிறான் இன்னமுல் மூமின் அக்குவா. இதில் இருக்கமா இல்லையா? அப்போ அல்லாவுடைய அல்லாவுடைய வசனத்திலையும் அந்த வசனத்துக்கு வழிகாட்டியாக உள்ள அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டில் இருக்கமா இல்லையா என்பது நாம் நம்மளை பரிசோதனை பண்ணிக்கிட்டோன்னீங்க, நாம் ஒத்துமையாகிடும். அப்போ எல்லோரும் நிறையா கூடுவாங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னு வைங்க, பிரிஞ்சு இருக்க வேண்டியதுதான். நீ 10 பேர், நான் 10 பேர், எனக்கு 5 பேர், உனக்கு 3 பேர், எனக்கு 100 பேர், அவனுக்கு 500 பேர் சொல்லிட்டு போக வேண்டியது தான். அங்கே ஒரு பிள்ளையாச்சு, அங்கே ஒரு பிள்ளையாச்சு, அங்கே ஒரு பிள்ளையாச்சு, அங்கே ஒரு மர்க்கஸ், அங்கே ஒரு மர்க்கஸ், அங்கே ஒரு மர்க்கஸ், 4 முஸ்லீம் இப்படி சொல்லிட்டு போயிட்டு வேண்டியது தான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீ சொல்லிகிட்டே போ, நீ எப்படி வேணாலும் போ, பிரிவினை வளர்ந்துக்கிட்டே போ, அந்த பிரிவினை இன்னும் அழகாக்கி தருவேன், இன்னும் பிரிச்சுக்கிட்டே போ, ஆனால் உனக்கும் முகமது நபிக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு 6வது அத்தியாயம் 159வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை படிப்போம், அந்த வசனத்தை படி அல்லாவுடைய கருணை கொண்டு 1000 பேர் 1000 கருத்து வேறுபாடில் இருந்தாலும் நம்மகிட்ட அந்த கருத்து வேறுபாடு வேணால் ஜமாத்தாகிய நாம் படித்தவங்களோட உடன் சேர்ந்து ஒன்றாகும். இல்லை ஒன்றாக மாட்டோம், பிரிவுனாக்கா அல்லாச்சு அவங்களாச்சு, வேறு இதுக்கெல்லாம் நமக்கு தீர்வு சொல்ல முடியாது. மனசு வேதனைப்படும், நொந்துக்க வேண்டியதான். ஆனால் இந்த நொந்துக்க கூடாமல் இருக்குன்னாக்கா இதுக்குள்ள தீர்வு என்னன்னாக்கா சமுதாய தலைவர்கள், மார்க்க அறிஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இந்த மாதிரிலாம் நமக்கு நடக்குது அப்படின்னா இது அல்லாஹ் செஞ்சானா, அல்லாவுடைய தூதர் செஞ்சாங்களா? இல்லையே, நமக்கு நாமே தீங்கை விளைவித்து கொண்டோம். இந்த தீங்கிலேருந்து வெளியே வர்றோன்னாக்கா நாம் சிந்திச்சோன்னு வைங்களேன், அல்ஹம்துலில்லாஹ் நேரான வழி நம்மகிட்ட நேரான வழி இருக்குது. அந்த நேரான வழிக்கு நாம் மனம் உவந்து நம்முடைய வேற்றுமை போராமை எல்லாத்தையும் விட்டுட்டு இதில் வந்தோன்னா நமக்கு வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறது தான், அவர்கள் மார்க்க அறிவு வந்த பிறகு தான் தங்களுடைய போராமையின் காரணத்தை கொண்டு தான் பிரிவினை ஏற்படுத்தினார்கள். நான் சொல்ல அல்லாஹ் சொல்கிறான்,
மார்க்கம் நன்றாக தெரிந்த பிறகு, மார்க்க அறிவு வந்த பிறகு தங்களுடைய போராமையை கொண்டு தான் அவர்கள் பிரிந்தார்கள்ங்கிறான். இது யார் சொன்னான்? சமுதாயத்துக்கு சொன்னான். சமுதாய தலைவர்களுக்கு, சமுதாய மார்க்க அறிஞர்களுக்கு, சமுதாயத்தை வழிகாட்டுறவங்களுக்கு, இந்த மில்லத்துலாம் வச்சுக்கிறாங்க பாருங்கள், இவங்கள பார்த்தா அல்லாஹ் சொல்கிறான். அதே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இது. அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். அவன்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுவோம். ஒற்றுமைக்கு வழியை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் கூறி நிறைவு செய்கிற வாயிரதான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.